ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு தரமான டின்னர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லி, வேலூர் ஸ்பெஷல் கொத்து இடியாப்பம், அது தவிர வந்து கேரளா ஸ்பெஷல் வாழை இலை பரோட்டா, இந்த மாதிரியான யூனிக்கான ஐட்டம்ஸ் இந்த ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றேன். ஸ்ரீ கந்தாஸ் பவன் கரெக்டா வந்து காமராஜர் சாலை, ராஜாஜி நகர், விருகம்பாக்கம்ல லொகேட்டா இருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ராக் சிட்டி நிதி லிமிடெட்க்கு பக்கத்துலயே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், பிடிச்சி வந்துருங்க. அப்படி என்னடா இந்த இடத்துல கிடைக்குது, அதோட பிரைஸ்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. வண்டியா போகுது, உங்களை கிராஸ் பண்ண விட மாட்டாங்க போகுது. நீங்க வெளியே போர்டு பார்த்தாலே தெரியும் இன்னையோட ஸ்பெஷல் என்னன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. டின்னருக்கு வந்து இடியாப்பம், கொத்து இடியாப்பம், வெஜ் கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, வாழை இலை பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், 65 சில்லி மஞ்சூரியன், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், 1-2 ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். எங்க போய் முடிய போதும். ஆர்டர் பண்ணதெல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்டருக்கு வந்து காரசார பன்னீர், அப்புறம் சூப், முருங்கைக்கீரை சூப் ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹெல்தியான வெர்ஷன் சூப்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க. முடக்காத்தான் சூப், தூதுவளை சூப்பு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான். இது வந்து கொத்து இடியாப்பம், வேலூர் ஸ்பெஷல். அடுத்தது வந்து காஞ்சிபுரம் இட்லி. இது வந்து டெசர்ட்டுக்கு இளநீர் பாயசம், வெஜிடபிள் ஊத்தப்பம். இவங்க கிட்ட வந்து சைனீஸ் ஐட்டமும் இருக்கு, அதனால வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது இதுதான் இலை பரோட்டா, கேரளா ஸ்பெஷல். இது மைசூர் மசால் தோசை. ஒட்டுமொத்த 3 ஸ்டேட்டையும் இறக்கிட்டாங்கப்பா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு சவுத்தே அப்படியே இறக்கிருக்காங்க இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நம்ம சூப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப் வந்து நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. முருங்கைக்கீரை ஃபிளேவர் சூப்பரா போட்டிருக்காங்க, தூக்கலா. மெயினா வந்து பெப்பரை வந்து தாராளமா போட்டு, உங்களுக்கு ஏதாவது சளி இருந்தா அப்படியே வெளியில எடுத்துரும். இதுவே காரசாரமா இருக்கே, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. காரசார பன்னீர் ஸ்டார்டருக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்புக்கு ஆர்டர் பண்ணிருக்க கூடாது. யூஸ்வலா வந்து ரெகுலரா நம்ம 65 பன்னீர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மெனுல அப்படின்னு தான் ஆர்டர் பண்ணேன். இதுல வந்து எத்தனை பீசஸ் இருக்கு, நல்லா இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. 13லேருந்து 14 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 140க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சில்லியோட எல்லாம் சாப்பிட முடியாது. நல்ல ஒரு வரமிளகாவோட காரம் தூக்கலா இருக்கு. அதே மாதிரி வரமிளகா கூடவே வந்து தனியாவும் அப்படியே வறுத்து அரைச்சிருப்பாங்க போல. நான் சொன்ன மாதிரியே இது காரசாரமா தான் இருக்கு, பேருக்கு ஏத்த மாதிரி. இல்லைங்க, அப்பா சூப்பர்గా ఉందండి. நம்ம எதுக்கு வந்தோமோ அதுதான் முதல்ல சாப்பிடணும். அதுக்காக நான் காஞ்சிபுரம் இட்லி எடுக்கிறேன். காஞ்சிபுரம் இட்லி எப்பவுமே சைஸ் வைஸ் பெருசா இருக்கும், அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா வந்து அதுலயும் வந்து மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க, நான் சாப்பிட்டது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா சாஃப்டா இருக்கு. எப்பவுமே காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப சூடாலாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய சைஸை வந்து கட் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பா ஆறி போயிடும். ஆனா நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. நீங்க நான் மிளகோட கடிச்சு சாப்பிடும் போது தேவையே கிடையாது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே. இதுலயே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபிளேவருமே இறங்கியிருக்கு. மெயினா எனக்கு மிளகு ஜீரகம் நல்லா கட்டுப்படுது. இதோட நார்மல் இட்லி இல்லாம இது வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டா புளிப்பு கர்ட்லாம் ஆட் பண்றாங்களா, இல்ல வந்து அந்த பேட்டரிலேயே ப்ராசஸ் பண்ணி பண்றாங்களா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியாதுங்க. இந்த இட்லியை உடைக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த இட்லியை உடைக்கும் போது நம்ம பன்னீரை உடைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. நல்ல ஒரு உள்ள சாஃப்டா இருக்கு.
இது மைசூர் மசால் தோசை, கர்நாடகா ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து மேல காரமா அந்த பூண்டு சட்னிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல மசாலா வச்சிருக்காங்க. சாம்பார் எடுத்த உடனே சாம்பார்ல தான் நான் போடுவேன். இதெல்லாம் வந்து அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தோசையுமே நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கு. மெயினான விஷயம் என்ன தெரியுமா, சாம்பார் ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் இந்த ஹோட்டலுக்கு போனவா அடிக்க சொல்றேன், அந்த ஹோட்டல்ல சாம்பார் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் சட்னி கண்ணு உறுத்திட்டே இருக்கு. பட் எனக்கு சாம்பார் தான் பிடிச்சிருக்கு. சட்னியை விட சாம்பார் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கார சட்னி ட்ரை பண்ணுவேன். நான் ஊத்தப்பத்துக்கு ட்ரை பண்ணலான்னு பாக்கி வச்சிருந்தேன். இருந்தாலும் அதை பார்க்கும்போது இப்பவே சாப்பிடணும்னு தோணுது. கார சட்னியில வந்து அந்த தக்காளியோட ஃபிளேவர் சூப்பரா போட்டு ஒரு புளிப்பா இருக்கு சட்னியோட ஃபிளேவர். எனக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்ன்றதுனால இந்த தோசைக்கு வந்து இது ஆப்டா இருக்கு. தேங்காய் சட்னியோட கார சட்னி அமேசிங்க. வாழை இலை பரோட்டா தான். இந்த ப்ராடக்ட வந்து அன்பாக்சிங் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. இன்னமும் சூடாதான் இருக்கான் இவன். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள இது ஆறிடுச்சு, குத்தி இடியாப்பம் ஆடிடுச்சு, மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா ஆறல. அந்த பரோட்டால சால்னா வெஜ்ஜி குருமாவா அப்படியே ஊற வச்சு புட்டு சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை போல. அப்படியே வருது. மேல அந்த கேரட் எல்லா வெஜ்ஜிஸும் போட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. வேற லெவலுங்க. அப்படியே எனக்கு பார்த்த உடனே ஆர்டின் கண்ணுல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வாய்க்குள்ள போன உடனேயும் அதே ஃபீல் தான். நல்ல ஒரு ஃபிளேவர். அந்த மஷ்ரூம் மசாலா போட்டிருப்பாங்க. மஷ்ரூம் மசாலா, அந்த வெஜ்ஜி சால்னா இதெல்லாம் சேர்ந்து அப்படியே செம்மையா பரோட்டால ஊறி இருக்கு. எனக்கு பரோட்டா வேற ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா நான் எப்படி பரோட்டா சாப்பிடாம நாக்கு கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சான்ஸே இல்லைங்க. கொத்து இடியாப்பம். கொத்து இடியாப்பம்ல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி கீமா மாதிரி கொத்தி கொத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து 75 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு போர்ஷன் காமிச்சிடுறேன். இந்த பவுல்ல இருந்தா உங்களுக்கு தெரியாது. தனியா சாப்பிட்டாதான் அது என்ன ஃபிளேவர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நல்லா இதுலயுமே பெப்பர் தூக்கலா போட்டிருக்காங்க. அவங்க ஒரு மசாலா மாதிரி போட்டிருக்காங்க இது மேல. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குதுங்க. வரமிளகா ஃபிளேவரும் வருது, தனியாவோட ஃபிளேவரும் டாமினேட் பண்ணுது. நான் இது வரைக்கும் கொத்து இடியாப்பமும் சாப்பிட்டே கிடையாது. நிஜமாவே நம்புங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கொத்து இடியாப்பம்ன்றது வேலூர் சைட்ல வந்து முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி, முட்டை மீன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஆனா வந்து இது எனக்கு தெரிஞ்ச அந்த மசாலா எல்லாம் போட்டதுனால நல்லா இருக்கும். அந்த காரம் வந்து தொண்டையில கரகரக்குது. டக்குன்னு என்னால பேச முடியல. மெயினான விஷயம் அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அது பச்சை மிளகா இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். கொடமிளகாவை நல்லா வந்து சாப் பண்ணி போட்டிருக்காங்க. அது பச்சை மிளகாவா கொடமிளகாவான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு சாப் பண்ணிருக்காங்க அவங்க. இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் சேர்த்துக்கலாம். அது முதலே பண்ணிருக்கலாம். இன்னும் குருமாலாம் சேர்த்து சாப்பிடும்போது உள்ள போறதே தெரியல. செம்ம ஹாட்டா கொடுத்தாங்க. அந்த சூடோட நீங்க சாப்பிடுறீங்க, இல்லைன்னா லைட்டா ஃபிளேவர் மாறிடுது. நான் தண்ணியெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இந்த சூடு ஆறிடுச்சு. ஊத்தப்பம் வந்து இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல்னு சொல்றாங்க. எல்லாருமே ஊத்தப்பம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அதனால அந்த வெஜிடபிள் ஊத்தப்பம் நான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் 120க்கு கொடுக்குறாங்க. இல்ல ஒரு பேன் கேக் மாதிரி இருக்குல்ல. என்னோட ஃபேவரட் சாம்பாரோடய ட்ரை பண்ணுவேன். சாம்பார் இவ்வளோ திக்கா இருக்கு. கொஞ்சம் செம்மையா இருக்குங்க. நல்லா ஒரு சாஃப்டா இருக்கு. மேல போட்ட வெஜிஸ்லயும் ஆஃப் பாயில் ஆகி அப்படியே அது கூட சாப்பிடும் போது அந்த வெஜிடேபிளோட கிரன்ச்சினஸ், இந்த ஊத்தப்பத்தோட சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கு. மெயினா வந்து சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே தூக்கி கொடுக்குது. இவங்க கிட்ட வந்து அந்த 5 வகை ஊத்தப்பம் வந்து சின்ன சின்னதா கொடுப்பாங்கல்ல வெரைட்டிஸ், அதுவுமே கிடைக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஊத்தப்பம் வந்து நிஜமாவே எங்க ஸ்பெஷல் தான். கோபி ஃப்ரைட் ரைஸ் இந்த பவுல்ல கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 125க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சமா கொட்டிக்கலாம். சாஸோட
இதெல்லாம் நான் வந்து இந்த கலரை பார்த்து செஷ்வானா நார்மல் கோபி ஃப்ரைட் ரைஸ் அந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டா அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. இது வந்து நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தான், பிளெயின் ஃப்ரைட் ரைஸ் தான், செஷ்வான் கிடையாது. ஏன்னா வந்து அந்த கலர் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து பிளெயினா இருந்ததுன்னா ரொம்ப நம்மளே பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆனா வந்து இதுலயும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. லைட்டா அந்த செஷ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து எப்பவுமே சாட்டே பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா. ரோஸும் இந்த கேப்சிகமும் வந்து டாமினேட் பண்ணிட்டு நிறைய போட்டிருக்காங்க. இந்த கோபியோட சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் கடுமையா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே ஹெவியா தான் இருக்கும், ஆயிலியா இருக்கும். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. இளநீர் பாயசம் வாங்கியிருக்கேன். குட்டிக்கிட்டியா அந்த இதுவை வந்து தேங்காவை கியூப் பண்ணி போட்டிருப்பாங்க, அதுவுமே இருக்கு. இளநீர் பாயசம் வந்து அப்படியே நேச்சுரலா இருக்கு. ரொம்ப ஓவரா வந்து குக் பண்ணாம அந்த பாலோட கொடுத்துருக்காங்க. அந்த இளநீர் ஃபிளேவரோட ஆப்டா இருக்கு. கொஞ்சம் சுகர் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கு. நம்ம எப்பவுமே சர்க்கரை அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் அதிகமா சாப்பிடுவோம் இல்லையா, ஒன்னே ஒண்ணுதான் மிஸ் ஆகுது. மற்றபடி அந்த ஏலக்காய் ஃபிளேவர் இந்த இளநீர் பாயசத்துக்கான அம்சம் எல்லாம் இருக்கு. இளநீர் பாயசத்தோட முடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா வந்து இந்த இடத்துல ஐஸ்கிரீம் வர இருக்குன்னு சொன்னாங்க. சம்மர்ல தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம், நமக்கு ஐஸ்கிரீமே கிடைச்சிருக்கு. பட்டர் ஸ்காட்ச்குள்ள சின்ன சின்ன கேண்டிஸ் எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. அது சாப்பிடும்போது லைட்டா கிரன்ச்சியா இருக்கு. ஓவராலா வந்து எனக்கு டின்னருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு பிடிச்சது வந்து வாழையில பரோட்டா, இந்த மைசூர் மசால் தோசை, இதெல்லாம் வந்து பர்சனல் ஃபேவரட்டா இருந்ததுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அந்த கொத்தி இடியாப்பம் மட்டும் டேஸ்ட் வைஸ் வந்து இப்படிதான் இருக்குமா டேஸ்ட் அப்படின்றதே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மற்றபடி வந்து ஈ பரோட்டா இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குவான்டிட்டியுமே நல்லா தாராளமா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஆள் சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாயிடும். காரசாரமான பன்னீர் இதெல்லாம் வந்து தனியா பொரிச்சு அந்த மசாலாவோட டாமினேட் பண்ணி அப்படியே பிளெண்ட் ஆகி சூப்பரா இருந்துச்சு. சரி, இது மாதிரி வேற ஒரு ஸ்பாட் தெரிஞ்சாலுமே நீங்க சொல்லுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷிகா. பாய்.